2026வது சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் களத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம். இந்த தேர்தல் களத்தில் புது வரவு என்றால் அது தமிழக வெற்றி கழகம்தான். விஜயின் அரசியல் பிரவேசம், மாதவ் அர்ச்சுனா, பிரசாந்த் கிஷோர் ஆகியோரின் பங்களிப்பு எனும் நல்ல ஒரு பப்ளிசிட்டியோட வந்தது. நேரடியா 2026இல் முதல்வர் தான் என்ற ஒரே முடிவோடும் அரசியலில் குதித்தார் விஜய். கட்சியின் முதல் மாநில மாநாடு பரந்தூர் விசிட், இரண்டாம் மாநில மாநாடு எனும் கடந்த 2.5 வருடங்களில் பனையூரை விட்டு விஜய் வெளியே வந்த நிகழ்வுகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்த நிலையில்தான் தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளார் விஜய். அவரின் சுற்றுப்பயணத்தை ஆவலோடு எதிர்பார்த்த தாவேகா தொண்டர்கள் பயண திட்டத்தை பார்த்து வாயடைத்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இதுவரை அரசியல் தலைவர்கள் திட்டமிட்ட சுற்றுப்பயணங்கள் என்பதும் தொடர்ச்சியானதாக இருக்கும் அல்லது சில கட்டங்களாக பிரிக்கப்பட்டு திட்டமிடப்படும். ஆனால் விஜயின் சுற்றுப்பயணம் செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் உள்ள இந்த காலகட்டத்தில் விஜயின் பயணம் வெறும் 16 நாட்கள் தான். அதிலும் ஒவ்வொரு வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமை மட்டும்தான் பயணத்தை திட்டமிட்டுள்ளார் விஜய். ஒரே நாளில் 2 அல்லது 3 மாவட்டங்களுக்கு செல்லும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. விஜயின் சனிக்கிழமை சுற்றுப்பயணத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு யூகங்கள் உள்ளன. சனிக்கிழமை என்பது வார இறுதி நாள் என்பதால் தொண்டர்கள் திரள வசதியாக இருக்கும். அதே போல சனிக்கிழமை சுற்றுப்பயணத்தில் பேசப்படும் விஷயங்கள் ஞாயிறு முழுவதும் வைரலாக இருக்கும். இப்படியே ஒரு வாரம் போனால் அடுத்த சனி வந்துவிடும். அந்த சனிக்கிழமை என்று விஜய் பேசுவது அடுத்த வாரம் வரை ட்ரெண்டிங்கில் இருக்கும். இப்படிப்பட்ட மெகா பிளான்களோடு தான் தாவேகா பயணத்தை திட்டமிட்டிருக்கும் என்று சர்க்காசத்துடன் சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் இப்போதே பல அரசியல் கட்சியினர் விஜயின் சனிக்கிழமை பயணத்தை கிண்டலடிக்க ஆரம்பித்து விட்டனர். முழு நேர அரசியல்வாதி தினம்தோறும் மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். சனிக்கிழமைதான் வெளியே வருவேன் என்பது ஏற்புடையது அல்ல. இது தாவேகா சீரியஸான கட்சி இல்லை என்ற தோற்றத்தையே உருவாக்கும் என்றெல்லாம் விமர்சிக்கின்றனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது குறித்து பேசுகையில், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக மனித முன்னாள் முதல்வர் காமராஜரையும் வேலு நாச்சியாரையும் விஜய் வைத்துள்ளார். அப்படி என்றால் தமிழக வெற்றி கழக மாநாடு உள்ளிட்ட நிகழ்வில் கொள்கை தலைவர்கள் குறித்தும் 10 நிமிடம் விஜய் பேச வேண்டும். அவரால் பேச முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் அவர் பேச நேரம் வாங்கியிருப்பதே வெறும் 10 நிமிடம் தான். திருச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பரப்புரையில் வெறும் 15 நிமிடங்கள் மட்டுமே பேசுவதற்கு அனுமதி கோரியுள்ளார். அவருக்கு கூடுதலாக 5 நிமிடம் பேசுவதற்கு அரசுதான் அனுமதி அளித்துள்ளது. ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு குறைவான நேரத்தில் என்ன பேசிவிட முடியும்? விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் மேற்கொள்வது எதற்கென்றால், சனிக்கிழமை நாம் என்ன பேச போகிறோம் என்பதை ஞாயிற்றுக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை படித்து மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான். அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக 2வது மாநாட்டில் சிங்கம் வேட்டையாடுவதற்கு மட்டுமே வெளியே வரும் என்று விஜய் கூறியிருந்தார். ஆனால் அவர் அப்படி கூறிவிட்டு தற்போது வேடிக்கை காட்டவே சனிக்கிழமை தோறும் விஜய் வெளியே வருகிறார். காட்டில் பொதுவாக பெண் சிங்கமே வேட்டையாடி இறந்து போன உயிரினத்தை ஆண் சிங்கத்திடம் கொடுக்கும். அதை தான் ஆண் சிங்கமும் சாப்பிடும். இந்த அடிப்படை விவரம் கூட படித்த விஜய்க்கு தெரியவில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் நானும் உறவின் அடிப்படையில் அண்ணன் தம்பிதான். ஆனால் கட்சியின் கொள்கையில் அடிப்படையில் கருத்து வேறுபாடு உள்ளது. அதில் தான் விஜயை நான் விமர்சிக்கிறேன். பெரிய பெரிய அரசியல் எதிரிகளை சந்தித்து மல்லு கட்டி முன்னேறி செல்லும் போதும் வெறும் திரைப்பட கவர்ச்சியை வைத்து மூடுவது எந்த விதத்தில் நியாயம்? முதலில் நான் முன்னேறி சென்ற போது மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் குறுக்கே வந்தார். தற்போது மீண்டும் முன்னேறி செல்லும் போது தாவேகா தலைவர் விஜய் குறுக்கிடுகிறார். பாஜக கொள்கை எதிரி என்று கூறும் விஜய் முதலில் அவரது கொள்கை என்ன என்பதை கூற வேண்டும். பின்னரே விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரியா என்பதை நான் கூறுகிறேன். இதே போல திமுக அரசியல் எதிரி என்று கூறும் விஜய் எந்தவித அரசியலில் முரண்பாடு உள்ளது என்பதை விளக்க வேண்டும். அப்படி என்றால் அதிமுக, காங்கிரஸ் ஆகியவற்றின் கொள்கை எதிராக தெரியவில்லையா? பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளின் கொடிகளில் வண்ணம் மாறுமே தவிர அவர்களின் எண்ணம் மாறாது. முதல்வர் ஆக்க வேண்டும் என்பது லட்சியம் அல்ல. முதல்வராக்கி என்ன செய்ய போகிறோம் என்பதே லட்சியம். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இன்றி உலக தரத்தில் அனைவருக்கும் தரமான இலவசம் கல்வி மற்றும் மருத்துவம் வழங்க வேண்டும் என்பதை எனது லட்சியம் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.